நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் கச்சப்பில் ஒரு கைக்கறவை மாடும் ஜெர்சியில் ஒரு கன்று மாடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கன்று மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஹச்சப் வந்து கைக்கறவை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவை திறனில் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹச்சப் வந்து ஈன போகிறது வந்து 2ஆம் இது தான் ஈன போகுதுங்க. ஆனால் 5 மாதம் சினையாக இருக்குது. 10 லிட்டரு கறவை கறந்துக்கிட்டு இருக்குது. கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். பல்லு வந்து 6 பல்லு தான். மாடு நல்லா தெளிவாக இருக்குது. கைக்கறவை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்போலங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மாட்டுக்கு சுழி தப்பலாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பெலாம் எதுவும் இல்லை. நல்லாவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கு பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்க வந்து பாருங்கள், மாட்டை செக் பண்ணுங்கள். நல்ல கருங்காம்பில் மாடு நல்ல நரம்படி கொண்ட மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நம்ம இரண்டாவதாக ஜெர்சியில் கன்று மாடுங்க. இது 2ஆம் மீத்து மாடு. பல் வந்து கடைப்பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு போட்டு 1 வாரம் பக்கம் ஆகுதுங்க. கண்ணு வந்து கால கண்ணு தான் இருக்குது. 15 லிட்டரு கறவை கேரண்டி. காலையும் சாயங்காலம் கறந்து பார்த்தே ஓட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டையும் சுழி தப்பலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு கண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சம்லாம் எந்த மாட்டுக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை. அதனால் நேரில் வந்து பாருங்கள். கண்ணு மாடு எடுக்கிறவங்க கண்ணு மாடு எடுத்துக்கங்க. இல்லை கைக்கறவை மாடு கச்சப்பில் கைக்கறவை மாடு இருக்குது. கைக்கறவை மாடு எடுத்துக்கலாம். நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நேரில் வாங்க. அனுசரித்து பண்ணி விலையை பொறுத்தவரையும் அனுசரித்து பண்ணி டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வீட்டுக்கு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு. அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைனா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நாங்களே போதிய தகவல் தரலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜெர்சியில் 2ஆம் மீத்து மாடு கடைப்பல் 15 லிட்டரு கறவை கேரண்டி கன்று மாடு. ஹச்சப்பில் வந்து கைக்கறவை மாடு 10 லிட்டரு கறவை கேரண்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.